நண்பா நன்றி. செம்ம ஸ்பாட் எல்லாம் பார்த்தோம்லங்க நம்ம மசனக்குடியில. அதாவது ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்ல வந்து வைல்ட் அனிமல்ஸ், நேச்சர் ரெசார்ட், செம்மையான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா மசனக்குடியில ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணி செம்மையா ரூம் புக் பண்ணிருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் எக்ஸாக்டா ஒரு வைல்ட் சாங்சுரிக்கு நடுவில் வந்து எங்களுக்கு வந்து ரூம் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ சூப்பரான லொகேஷன் அது. நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வாட்டர் வியூ, அதாவது இந்த லேக் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிற லேக் வியூ தாங்க இது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எலிஃபேண்ட்ஸ் ஆகட்டும், டீர் ஆகட்டும், நிறைய பைசன்ஸ், அதாவது காட்டெருமைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடமா இது. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாலே சரௌண்ட்ஸ் பை ட்ரீஸ் தான் எங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக டென்சிட்டியான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் எங்களோட ரெசார்ட் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மெயின் ரோடு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடியில் ஒரு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற செம்ம பிளேஸ் இருக்குங்க. இந்த பிளேஸ் தான் நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கிற ஒரு வில்லா டைப்பான ஒரு ரெசார்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ 2 floors அவைலபிளிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோருமே நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். எங்களோட ஹோல் ஃபேமிலியும் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி செம்மையாக இந்த நைட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக ஒரு டின்னர் எல்லாமே இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து இங்கே நல்லாவே வைல்ட் அனிமல்ஸ்லாம் விசிட் பண்ணுமா. ஸோ எந்தெந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. வி ஆர் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் டு சி ஆல் தி வைல்ட் அனிமல்ஸ். எலஃபேண்ட்ஸ் வருமா, வேறு என்ன ஒரு ஸ்னேக்ஸ் நிறைய வருமா, அதுக்கப்புறம் வந்து பியர்ஸ் வருமா, தென் காட்டெருமைகள் வந்து நிறையவே வருமா, பைசன்ஸ் நிறைய வருமா. ஸோ எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வருதுன்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம். கேப்சர் பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நாங்க புக் பண்ணி இருக்கிற அந்த ரூம்ல தாங்க இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ரூம். ரொம்பவே நல்லா இருக்கு, செம்ம பிளசண்டா இருக்கு. ரூம் உங்களுக்கு எப்படி இங்க இருந்து வியூ இருக்குன்னு காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்க. ஸோ ஓவராலா ஃபுல்லாவே வந்து செம்ம லேக் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த லேக் வியூல இருந்து நம்மளுக்கு சரியான வியூ கிடைக்குது. இங்க இருந்தே வந்து நிறைய நேச்சர் சீன்ஸை வந்து நம்ம வந்து ரசிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர் போக இந்த மாதிரியான ஒரு நேச்சர், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸில் ஒரு நேச்சர் இருக்கு, அதாவது வெளியில. ஸோ இதுதான் ரூம். நல்லா ஸ்பேஷியஸா பெட், சிங்கிள் காட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தென் டபுள் காட் 2 இருக்கு, பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள், டீப்பா, ரெஸ்ட் ரூம் சூப்பரா இருக்கு, கிளாசிக்கா இருக்கு ரூம். இதுவும் வந்து கவர்மெண்ட் ரூம் தான். நாங்கள் வந்து எதுவுமே வந்து பிரைவேடைசனா போகல. இதுவும் கவர்மெண்ட்டே நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் இந்த ரூமும் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ கரண்டாக இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூம் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கு, டபுள் காட் மட்டும் தான் இருக்கு, சிங்கிள் காட் இல்லை அங்கே. அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் 2 ரூமே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்து செம்மையா இருக்குங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்தெந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் தான் எங்களுக்கு வந்து விசிட் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோடு எந்தன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோடு. இது எந்த மாதிரி ரோடு அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ளே சஃபாரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, கிடைக்கல என்ற பட்சத்தில் இது வந்து ஒரு லோக்கல் சஃபாரி மாதிரி உள்ளே இருக்கிற உள்ளூர்வாசிகளே வந்து இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம வந்து தனியாக வந்து நம்ம ஷேர் அவுட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஜீப் ஃபெசிலிட்டி அவைலபிள். நம்ம திருப்பதி போகிற மாதிரி அந்த ஜீப்பு. ஸோ அந்த ஜீப்லேயே இந்த சிங்காரா ரோட்டுக்கு வந்து உள்ளூர் வாசிகள்னா அந்த டிரைவர்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து காரில் போனதுனால இந்த ரோடும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் போனால் நம்மளுக்கு மாதிரி எந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகுமோ அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் இந்த சிங்காரா ரோட்லேயும் ஸ்பாட் ஆகுது. இந்த ஏரியா கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு தான். அந்த ஃபாரஸ்ட்லேயே ஒரு பார்ட்டாகவே வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸ் இங்கே இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்டீரியராக ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது
தான் ஆக்சுவல் டைகர் ரிசர்வ் அண்ட் எலிஃபண்ட் ஏரியா ரிசர்வ் போகணும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரோடு மாதிரியே ரோடு போகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிறைய டைகர்ஸ் வந்து ஸ்பாட் ஆகிறதா அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் ஆகட்டும் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி போனவங்க வந்து டைகர் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. எங்களுக்கும் அந்த முன்னாடி போகிற ஜீப்புக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் என்னன்னு கேட்கும்போது இப்போ தான் வந்து டைகர் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு டீரோட ஹெட்டு தான் அது. என்னால் முடியல, பயமாக இருக்கு. அந்த ஃப்ளோட்டிங் வாட்டரில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை சும்மா ஜஸ்ட் ஒரு பிக்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்தோம். ஸோ நாங்கள் அந்த சிங்காரா ரோட்டுக்கு அப்புறம் போன இடம் பார்த்திங்கன்னா இந்த மரவக்கண்டி டேம். ஸோ இது வந்து மரவக்கண்டி டேம்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு டேமும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஹோல் வில்லேஜுக்குமே, அதாவது மசனகுடி வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை ஆகுது. ஸோ இங்கே இபி ஸ்டேஷன் இருக்குது, இபி குவார்ட்டர்ஸ் இருக்குது உள்ள, அதாவது ஃபாரஸ்ட்குள்ளே ரொம்பவே ப்ரொடெக்டடாக வந்து இபி செக்யூரான இபி குவார்ட்டர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மரவக்கண்டி டேம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாவே. நம்மளால் ரொம்ப உள்ளெல்லாம் போக முடியல. ஃபுல் ப்ரொடெக்டட் ஃபென்சிங்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உடும்பு அது. ஸோ எங்களுக்கு முன்னாடி போன ஜீப் டிரைவர் வந்து எங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணார். நாங்கள் பின்னாடி வரும்போது கை காமிச்சு, ஏன்னா ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தால் கூட அது போயிடும் இல்லையா. ஸோ எங்களை அப்படியே கொஞ்சம் தூரத்துலேருந்தே கை காமிச்சு ஸ்டாப் பண்ணி நாங்கள் முன்னாடி வேறு ஏதோ அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பட் உடும்பு ஸ்பாட் ஆச்சு. தென் இது வந்து மரவக்கண்டி அந்த டேமோட கரெக்டாக நேம் ஹெட்லைன் டேக் இது. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய இந்த சிங்கவால் குரங்கு தான் பார்க்க முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முதுமலை ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான அந்த சிங்கவால் குரங்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ரேதர் தென் நார்மல் மங்கி பிரீடை விட இந்த சிங்கவால் குரங்குகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த இடத்துல ரொம்ப குட்டி மங்கீஸுமே இருந்துச்சு, நல்லா ஆட்டம் போட்டுட்டு அழகாக. ஸோ நாங்களும் அது எல்லாமே கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே சரி ஓகே பேக் டு நம்ம ரெசார்ட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா எங்களோட இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான அந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போவே வந்து நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு, ரொம்ப டார்க்காக. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டார்க் சீன் தான். இதெல்லாம் ரொம்ப நேரம் கூட இருக்காது, அரௌண்ட் ஒரு 6:30 தான் இருக்கும். ஸோ வருது வருது சவுண்டு கேட்டியா? டாடி அங்க பாரு டாடி, எல்லோ கலர்ல தெரியுது. இந்த பக்கம்ன்றா இங்க போடுறா. ஏய் ஏதோ போதுடா அந்த பக்கம். ஐயோ டாடி பயமா இருக்கு டாடி. இருடா இந்த பக்கம்ன்றா. ஏய் இங்க போது போடுறா. ஏ ஜெகே, உனக்கு அந்த இடத்துல ஏதாவது அசைறது தெரியுதா? அந்த இடத்துல பாரு. அங்கேயே தான் தெரியுதா உனக்கு? சவுண்டு கேட்குதா? ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது பாரு, குர்ன்னு சவுண்டு ஒன்று. ஏய் அங்கதான் கொஞ்சம் லெஃப்ட்லேயே பாருடா. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். ஏதோ ஒரு சின்ன அனிமல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் கேட்குதா? அங்கே கொஞ்சம் கீழே வா. லெஃப்ட் சைடு போ. அந்த இடத்துல தான் சொல்கிறேன். அங்கதான் மரம்லாம் அப்படியே அலைஞ்சிட்டு வருது. கேளு வருது. வருது சவுண்டு கேட்டியா? Stay tuned in JK Creativity.
உங்களுக்காக ஒரு கிளாசிக் vlog ஒன்று காத்துட்ருக்கு. நான் உங்களில் ஒருவள் JK. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.